இந்த வீடியோல நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சங்க காலங்கள்லயே ஆளுமை நிறைந்த புகழ்பெற்ற பெண் புலவராக திகழ்ந்தவங்க தான் நம்ம ஔவையார் அவர்கள். நம்ம ஔவையார் அவர்கள் ஒரு தடவை 4 கோடி பாடலை பாடி 1000 பொற்காசுகளை பரிசாக பெற்றிருக்காங்க. இந்த நிகழ்வுடைய சுவாரஸ்யமான பின்னணியை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோழ மன்னர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு ஓரளவுக்கு கவி பாடும் ஆற்றல் கொண்டிருந்தாருங்க. அவரு பாடுறதுல மட்டும் இல்லைங்க, பாட்டை கேட்கறதுலயும் ரொம்பவே ஆர்வம் கொண்டவரா இருந்திருக்காரு. ஸோ அவரை தேடி வர புலவர்களை பாட வச்சு அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதையே வழக்கமா கொண்டிருந்தாரு. ஆனா இயல்பிலேயே அந்த மன்னன் கிட்ட கருமித்தனம் அதிகமாவே இருந்திருக்குங்க. அதனால எந்த ஒரு புலவருக்குமே அவர் எவ்வளவு பரிசு கொடுக்கறேன்னு சொன்னாரோ அதை முழுமையா கொடுக்கவே மாட்டாராங்க. தனக்கு ஓரளவுக்கு கவி பாடுறதுல அறிவு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதுல பிழை இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டி அந்த பாட்டுல ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு கொடுக்கறதாக சொன்ன பரிசை முழுமையா கொடுக்காமையே சாதித்து விடுவாராம். ஒரு நாள் அந்த மன்னர் என்ன பண்ணார்னா, இன்னைக்கு 4 கோடி பாடல்களை பாடும் ஒருவருக்கு 1000 பொற்காசுகள் தரப்போவதாக அறிவிச்சிட்டு இருக்காருங்க. எனவே அன்னைக்கு பார்த்தோம்னா அந்த 4 கோடி பாடலை பாடுறதுக்காக வந்த புலவர்களை காட்டிலும் 4 கோடி பாடல்கள் பாட போறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க வந்த புலவர்களோட எண்ணிக்கை தாங்க அதிகமா இருந்தது. ஏன்னா வாழ்நாள் முழுக்க பாடினாலும் ஒருவரால 4 கோடி பாடல்களை பாடுறதுல அவ்வளவு கஷ்டம் இருக்குங்க. அது ஒரு முடியாத காரியம்னே சொல்லலாம். மேலும் இப்படியான ஒரு அரிதான போட்டியை வெல்ல போவது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க பொதுமக்களும் அதிக அளவுல கூடியிருந்திருக்காங்க. போட்டியில பங்கேற்று வெற்றி பெற போறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நிமிடத்துக்கு நிமிடம் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில மாபெரும் பெண் புலவரான ஔவையார் அங்க வந்திருக்காங்க. போட்டியுடைய அறிவிப்பு என்ன, பரிசு தொகை என்ன அப்படின்னு கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டாங்க ஔவையார். மேலும் அந்த மன்னனுடைய எண்ணம் என்ன அப்படின்றதையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மன்னனுடைய எண்ணம் என்னன்னு பார்த்தோம்னா, 4 கோடி பாடலை பாட வைக்கிறது மட்டும் இல்லைங்க, புலவர்களை மட்டம் தட்டி அவமதிப்பதற்காகத்தான் அந்த ஒரு போட்டியை அவரை அறிவிச்சிருக்காரு அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஔவையார். அதனால அந்த கருமித்தனம் நிறைஞ்ச மன்னனுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஔவையாரு ஒரு பாடல் ஒண்ண பாடியிருக்காங்க. ஔவையார் பாடிய அந்த பாடலை கேட்டு அங்க இருந்த எல்லாரும் மெய் சிலுத்து போயிருக்காங்க. எல்லாருமே ஔவையாருடைய புத்தி கூர்மையையும் அறிவின் ஆழத்தையும் பார்த்து வியந்து போயிருக்காங்க. அந்த மன்னன் என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்று இருக்காரு. அவருடைய முகத்தை பார்க்கணுமே வாடி போயிடுச்சுங்க. அதனால அந்த மன்னன் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு அவர் அறிவிச்சபடி 1000 பொற்காசுகளை ஔவையாருக்கு பரிசாக கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இனிமே எந்த புலவரையும் மட்டம் தட்டி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதையும் புரிஞ்சுக்கிட்டேன்னு மனம் திருந்தி கூறினாரு. சரி, ஓகே, ஔவையாரு பாடலை பாடிட்டாங்க, மன்னனும் மனம் திருந்தி பரிசும் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த 4 கோடி பாட்டு என்னன்னு நாம இன்னும் தெரிஞ்சுக்கல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மதியாதார் முற்றும் மதித்தொருக்காற் சென்று மிதியாமை கோடி பெறும். உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைனா கோடாமை கோடியுறம். மதியாதார் முற்றம் மதித்தோர்கால் சென்று மிதியாமை கோடி பெறும் அப்படின்னா, நம்ம மதிக்காதவங்க வீட்டுக்கு அவங்கள மதிச்சு போய் அவங்க வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க கூடாது, அப்படி செய்யறது கோடிக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் அப்படின்னா, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வாய் வார்த்தைகளால மட்டுமே சொல்றவங்க சிலருங்க. நாம வீட்டுக்கே போனாலும் சாப்பிடுங்கன்னு கூட சொல்லாதவங்க சிலருங்க. அப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு போய் ஒரு வாய் தண்ணி கூட அருந்தாம திரும்பி வருவது கோடிக்கு சமம்னு சொல்றாங்க.
கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கோடி ரூபாய் கொடுத்தாவது நல்ல பண்பில் சிறந்தவர்களுடைய நட்புல இருக்கிறது கோடிக்கு சமம்னு சொல்றாங்க. கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய கோடாமை கோடி பெறும். அப்படின்னா மேல மேல கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் தன்னுடைய நேர்மையிலும் நடுநிலையிலும் இருந்து தவறாம இருக்கிறது தான் கோடிக்கு சமம்னு சொல்றாங்க. இந்த பாடல் தாங்க 4 கருத்தை வச்சு 4 கோடி பாடலை பாடியிருக்காங்க ஔவையார். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.